ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நான் கோமாளி சீரிஸில் உள்ள அனைத்து எபிசோடுகளையும் காண உடனடியாக பிளாக் ஷிப் வேலி OTT ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். வருஷம் லவ் பண்ணிட்டு இருந்தவளே வீட்டுல வேணான்னு தூக்கி போட்டு போனாடா. தனியாவை நானும் என்ன ஒரு 1 இயரா லவ் பண்றோமா? ஒரு லவ் ஃபெயிலியரா சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாதுடா. நீ உன்னோட பாஸ்ட் ட்ராமால எடுத்துட்டு போய் தனியா மேல திணிச்சிட்டு இருக்கடா. இவ்ளோ மெச்சூர்டா யோசிக்கிற நீ ஏன் அவர் போய் சொன்னதுக்கு அவ்ளோ ரியாக்ட் பண்ண? ஏதாவது சொல்லுங்கடா. என்னால அங்க இருக்கவே முடியலடி. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமா இருக்கானுங்க, குரங்குத்தனமா இருக்காங்க. தாராக்கு கல்யாணம் ஆயிடுச்சா மச்சான்? இல்ல அதனாலதான் பிரச்சனை வந்து பிரிஞ்சிங்க, அதான் கேட்டேன். லவ் பண்ற பொண்ணு வேற கல்யாணம் பண்ண போதுனா சகஜண்டா. பாத்தீங்களா உடே, நான் கொஞ்சம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பொண்ணை லவ் பண்ணேன். அவ விட்டு வேற ஒருத்தனை பார்த்துட்டு போயிட்டா. இன்னும் கல்யாணம் ஆகலையா? அப்ப இவன் யாரு? தெரியல, ஏதாவது ஃப்ரெண்டா இருப்பான். பார்த்தா எனக்கு அப்படி ஒண்ணும் தெரியல. நீக்காச்சும் என்கிட்ட பேசுறியா? நீ என்கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா மூவ் ஆன் ஆயிட்டியான்னு கேட்டேன். நான் இப்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு பதில் கிடைச்சிருச்சு. இதுல உனக்கு எந்த பதிலும் இல்ல. இந்த ரிங்கு, செயின், பர்ஸ் எல்லாம் பசங்களுக்கு ஒரு எமோஷன். இத நீங்களே தூக்கி போட்டு போனாலும் நாங்க தூக்கி போட்டோம். அன்னைக்கு நீயா தான் என்ன தேடி வந்த, அதனாலதான் நானும் உன்கிட்ட பேசணும். சரி, அவன் என்ன கேட்டான்? எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன? எவனோ ஒருத்த வந்து என் பொண்டாட்டிட்ட அவன் ஃபியூச்சர் பிளான்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவான். இதெல்லாம் நான் கேஷுவலா எடுத்துக்கணுமா? இத வொர்க் அவுட் பண்ண முடியாதுன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும்ல. இன்னும் எவ்வளவு நாள் தான் இப்படியே ஏமாத்திட்டு இருக்க போறோம்? முடிச்சிருவோம். இப்பயே இங்கேயே முடிச்சிருவோம். இதுக்கப்புறம் முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். உனக்கு ஏன் கல்யாணம் ஆகலன்னு வந்து கேட்கவும் மாட்டேன். இது லாஸ்டா இருக்கு. நம்ம விஷயம் ஏன் சொல்லலன்னு கேக்குறேன். இப்போ எப்படிடா? ஏன் இப்ப என்ன பிரச்சனை? இதுன் we are not ready டா. இந்த லவ் இல்லங்கறியா, ட்ரஸ்ட் இல்லங்கறியா, இல்ல இன்னும் டைம் தேவைப்படுதா உனக்கு என்ன நம்புறதுக்கு? இது மட்டும் போதுமா ஃபியூச்சர் பில்ட் பண்றதுக்கு? தனியா நல்லா சம்பாதிச்சிட்டு இருந்த அந்த ஐடி வேலையை விட்டுட்டு உன் பேஷனை ஃபாலோ பண்ணனு சப்போர்ட் பண்ணது நீ தானே. இப்ப நீயே இப்படி பேசினா? எனக்கு உன்னை பிடிக்கும், நான் உன்னை சப்போர்ட் பண்ண ரெடி. ஆனா என் வீட்ல ஏன் பண்ணணும்னு நீ என்ன நம்பினனால தானே என் பேஷனை ஃபாலோ பண்ண சொல்லி என்ன சப்போர்ட் பண்ண. அப்ப இதே நம்பிக்கை உன் வீட்ல இருக்கவங்களுக்கும் நீ தானே கொடுக்கணும். அவன் திரும்ப என் லைஃப்ல வரணும்னு, இல்ல இதெல்லாம் சரி பண்ணணும்னு நான் இப்படி இருக்கேன். தெரியும் தனியா, நீயும் இதே தான் பண்ணுவேன். நீயுமா பேஷனை ஃபாலோ பண்றன்னு வேலையை தூக்கி போட்டு போனியே, இப்ப எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு திரும்ப இங்க வந்து வேலை கேட்டு நிக்கிறேன். கடைசியா வேலையை விடுறப்ப நீ எப்ப வேணா திரும்ப வா, யூர் ஆல்வேஸ் வெல்கம் ஹியர்னு சொன்னனாலதான் நான் இப்ப திரும்ப வந்தேன். நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பசங்களுக்குலாம் பேஷனே ஃபாலோ பண்ணிட்டு, பிடிச்ச வேலையும் பார்த்துட்டு, பிடிச்ச பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. தனியா வீட்டுல ஓகே சொல்லணுன்றதுக்காக உன் பேஷனை தூக்கி போட்டுருவியா? நம்மளெல்லாம் தூக்கி போட்டு போறதுக்கு இந்த கரியர் எல்லாருக்கும் ஈஸியான ஆப்ஷனா இருக்குடா. நிஜமாலுமே எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. நீங்க எல்லாக்கா ஒரு மாமாட்டத பாக்கறது தாண்டி கனவு ஏடாரு. நீ போட்டு உடைச்சிட்டியாடி பாவி. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். அவர் கண்ணு முடிக்கும் போது நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேங்கிறது தான் அவருக்கு தெரியும். நீ மித்துட்டு பேசுவானா? நான் பேசவா? அப்பா கிளம்புற, நீ கிளம்புமா? இல்லப்பா, ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் தான் இருக்கு. என்னம்மா முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. எனக்கு தெரியும், நேற்று சித்தப்பா பேசுறதுனால தானே. இந்த உலகத்திலேயே அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு யாரு? யாரு? நான் தான். அப்ப இந்த உலகத்திலேயே அப்பா யார ரொம்ப நம்புவேன்? என்னதான் நம்புவீங்க? அப்புறம் என்ன? இங்க பாருடாமா, யாரு எதை சொன்னாலும் என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எதையும் போட்டு மண்டையில ஏத்திக்காத, புரியுதா?
எடுத்துக்கோங்க. It's okay. கதையை சொல்லி உங்களை போர் அடிக்க வச்சிட்டேன்ல. எனக்கு இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னே தெரியல. நான் ரொம்ப எமோஷனலி வல்னரபிளா இருக்கேன். எனக்கு என்னதான் பண்றது? It's okay. Chill. நான் உங்ககிட்ட சொன்ன கதையை வச்சு இன்னும் நீங்க என்ன ஜட்ஜ் பண்ணிருப்பீங்கல்ல? சிரிக்கிறீங்க? அப்ப கன்ஃபார்ம் ஜட்ஜ் தான் பண்ணிருப்பீங்க. நான் என்னங்க பண்றது? எல்லாருக்கும் நான் தான் பிரச்சனையா இருக்கு. It's okay. Relax. நான் உங்களை ஜட்ஜ்லாம் பண்ணல. ஓகே? கன்ஃபார்ம் ஆயிடுச்சுப்பா. 15 days கோயம்புத்தூரில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே அதை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்ராட் போக வேண்டியதான். பேக்கெல்லாம் பண்ணியாச்சாப்பா? பேக்கிங் இல்லைப்பா, பண்ணணும் இனிமேல் தான். அது இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு காசுலாம் எதுவும் அனுப்ப வேணாம். நானே மாதம் வீட்டுக்கு நான் தேவையை பார்த்து அனுப்பிடுறேன். தேவைப்படாதுப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காசை பற்றிலாம் நீ கவலைப்படாத என்ன? ம், நாளைக்கு 12 o'clock ஃப்ளைட்டுப்பா. நீ அவசியம் வேலைக்கு போய் தான் ஆகணுமா? தம்பி மிதுன், கண்ணா இருக்கியாடா? ஆப்பா இருக்கு. என்னடா நான் வேணா அம்மாட்ட கொடுக்கட்டுமா? இல்லை வே. டே தம்பி, உனக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீ வீட்டில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போடா. இல்லைப்பா, டைம் இல்லை, போகணும். சரிப்பா, காலையில் நீ கிளம்பும் போது கால் பண்ணு. சொல்லுப்பா. தேங்க்ஸ். நீங்களே சொல்லுங்க, சடனா ஒரு நாள் எல்லாத்தையும் தூக்கி போட சொன்னா எப்படி போட முடியும்? ஒரு பக்கம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு வளர்த்த ஏன் அப்பா, இன்னொரு பக்கம் லைஃப் லாங் கூடவே வாழணும்னு ஆசைப்பட்ட பையன். இதுல எதை சூஸ் பண்ணாலும் கண்டிப்பா இன்னொரு ஆள் ஹர்ட் ஆக தான் போறாங்க. புரியுது. நான்
எதுவும் தப்பு பண்ணலையே. நான் உங்ககிட்ட ஒரு 4 கேள்வி கேட்கவா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க லவ் தூக்கி போட்டுட்டு வீட்ல சொல்ற பையனை கல்யாணம் பண்றீங்க. ஒருவேளை அந்த கல்யாணம் நடக்கலனாலோ இல்ல அந்த லைஃப்ல ஹாப்பினஸ் இல்லைனாலோ நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப நீங்க தூக்கி போட்ட லவ் மிஸ் பண்ணுவீங்களா? அப்ப அது தூக்கி போட்ட உங்க மேல கோவம் வருமா இல்ல தூக்கி போட வச்ச உங்க அம்மா அப்பா மேல கோவம் வருமா? 2 பேர் மேலயும் தான். அப்ப உங்களையும் உங்க அம்மா அப்பாவையும் உங்களால மன்னிக்க முடியுமா? நம்ம அம்மா அப்பாக்கு நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் ஆசை. ஆனா அது அவங்களுக்கு பிடிச்ச வழியில நடக்கணும்னு நினைப்பாங்க. பட் சில நேரத்துல நம்ம எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்போது அவங்களும் மாறிடுவாங்க. நம்ம சந்தோஷத்தை தூக்கி போட்டு நம்ம எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி. இப்ப நான் உங்களை போர் அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்ல யாரோ என் லைஃப வாழ்ந்துட்டு டைம் டிராவல் பண்ணி வந்து எனக்கே அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? டான்ஸ் டீச்சரா இருக்கேன். சரி, ஓகே, see you. பை. ஒரு நிமிஷம். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இது வெறும் அட்வைஸ் மட்டும் இல்லன்னு தெரியுது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களுக்குன்னு இப்ப ஏதாச்சும் ஆசை இருக்கா? அண்ணா கூகுள் பே பண்ணிட்டேன். வாங்க போலாம். இனிமே எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம்னு இருக்கேன். இனிமே நம்ம எல்லாருமே ஒரே வீட்ல சந்தோஷமா இருக்க போறோம். அதெல்லாம் ஓகே, அதுக்கு அவன் இருக்கணும்ல. போன் பண்ற அவனுக்கு. நீ ஃபீல் பண்ணாத, போயிடலாம். போன் எடுத்தானா? நான் மைரா வீட்ல இருந்தே போன் எடுக்க மாட்டான். நெக்ஸ்ட் பார்ட்டிங் ஃளைட்க்கு டிக்கெட் கொடுங்க. மிதுன் எனக்கு இப்ப என்ன வேணும்னு நல்லாவே புரிஞ்சிருச்சு. இனிமே நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். எனக்கு நீ தான் வேணும். சாரிடா.
பாப்பா ரொம்ப சாரி, என்கிட்ட பேச இன்னும் கோவமா இருக்கியா? உன் கோவம் நியாயமானதுதான், என் மேலதான் தப்பு. ஆனா உனக்கு தான் தெரியும்ல நான் ஒரு லூசுன்னு. மிதுன், மிதுன். பாத்து அடி எதுவும் பண்ணல. நீ நல்ல தேங்க்ஸ். எதுக்கு வந்ததுக்கு. போறதுக்கு முன்னாடி கடைசியா உன்னை ஒரு வாட்டி பார்த்துட்டு போகணும்னு நினைச்சேன். மிதுன், நீ சொன்னது கரெக்ட் தான். ஒரு பிரேக் எடுத்தே யோசி, உனக்கு இது தேவைன்றது. நான் போ. ஏதோ இவருக்கு மட்டும்தான் கோவம் வரும் போல. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அலைய விடணுமா, அழ வைக்கணுமா? பண்ணு, வாங்கிக்கிறேன், தாங்கிக்கிறேன். தனியா இங்க வந்திருந்து டிராமா பண்ணிட்டு இருக்கா தனியா? இப்ப நான் பண்றதெல்லாம் உனக்கு டிராமா மாதிரி தெரியுதுல? அவ்வளவுதான், எனக்கு மேல லவ் எல்லாம் போச்சுல? மிதுன், 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 நில்ல ப்ளீஸ். மிதுன், தனியா நான் சொல்றத கேப்பியா? எனக்கு இப்ப எது மேலே நம்பிக்கை இல்லை தனியா, எது மேலே ட்ரஸ்டும் இல்லை. எனக்கு யார் பேசுறத நம்புறதுன்னே தெரியல. நான் உன்னை பிளேம் பண்றேன், தயவு செஞ்சு நினைச்சுக்காது. ஆனா நான் இப்படிதான் இருக்கேன். நீ சொன்ன கரெக்ட் தான். இப்ப பிரேக் தேவைதான். இப்ப பிரேக் தேவைதான். சொன்னா கேளு. இது நான் எனக்காக எடுக்கிற பிரேக், உனக்காக எடுக்கிற பிரேக். கேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. நீ நிஜமாவே எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன்னா இதுக்கு மேல என்கிட்ட வந்து பேசாத. மிதுன், தானே ஃப்ளைட் ஏற போறோம் சார். டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? சார் நான் எதுவும் பண்ணலையே சார். யாரா அந்த தன்யா? சூசைட் பண்ணி மிரட்டாடா. அதுவும் சூசைட் நான் தான் காரணம்னு வீடியோ வர அமைச்சு வச்சிருக்கான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் தன்யா. நானும் என் பாய் ஃப்ரெண்டும் ரொம்ப நாளா லவ் பண்றோம். ஆனா அதை பிடிக்காம அவன் பாஸ் சுந்தர் அவனை ஊருக்கு அனுப்புறான். அவன் ஊருக்கு போயிட்டா நான் சூசைட் பண்ணிப்பேன். என் சாவுக்கு காரணம் சுந்தர் தான். எல்லாத்துக்கும் காரணம் சுந்தர் தான். அவனை சும்மா விடாதீங்க கைஸ், அவனை கொன்றுங்க. நான் சொல்றது கேளு, முதல்ல அவளை போய் பாரு. செத்துற போறான். ஆனா சார் நீங்க தான் சொன்னீங்க once fixed there is no turning back ன்னு. எப்பா டேய், உனக்கு வேலை கொடுத்ததுக்காக ஜெயிக்கலாம் போக முடியாது. அவளை போய் காப்பாத்துற வழியை பாரு. ஆனா வந்துடுறாங்க எனக்குன்னு. பாக்குறேன் சார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ், என் சாவுக்கு காரணம் சுந்தர் தான். அவனை சும்மா விடாதீங்க. ஏய், என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்க? பேரண்ட்ஸ் டெக்னிக். வீட்ல பாக்குற பையனை ஒத்துக்கலனா அம்மா அப்பா சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டுவாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அதான் ரிவர்ஸ்ல எங்க யூஸ் பண்ணிக்கிட்டேன். மிதுன், நான் பண்ண தப்புக்கு உன் கோவம் தீர அளவுக்கு என்ன அடி 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 கோவம் தீரல. அடி 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 அடி. சரி மிதுன், என்ன பண்ணலாங்கிற இப்போ? திரும்பவும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியல கன்யா, திரும்பவும் ஸ்டார்ட் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகுமா ஆகாதான்?
அப்ப வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த முறை சத்தியமா நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன். I love you மிதுன். Will you marry me? இது முடிச்சு போன கதிரைக்கு முடிஞ்சதாவே இருக்கட்டும். இப்ப நாங்க சேர்ந்தாலும் பழைய மாதிரி இருக்க முடியாது. அதனாலும் சரி, என்னாலையும் சரி. ஹே, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். இப்பதான் நான் லைஃபை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். It deserves the best. உங்களுக்குன்னு இப்ப ஏதாச்சும் ஆசை இருக்கா? நான் ஒருத்தனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் லைஃப்ல என்னால ஒரு நல்லது நடக்கணும்னு ஆசை. கண்டிப்பா அது நடக்கும். அவங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட். Thank you. Bye. தொலைச்சிடாத. ஆடியே உன்னை பார்க்காம நான் ஒருங்குற கோடியே, உன்னை நினைக்காம நான் காலங்குற உயிரே, உன்னை நினைக்காம நான் ஏங்குற உசுரே, உன்னை நெஞ்சாங்கூட்டில் தாங்குற. பேசாம அலைஞ்ச பேசாம கரைஞ்ச பேசாம உடஞ்ச பேசாம பேசாம அலைஞ்ச பேசாம கரைஞ்ச பேசாம உடஞ்ச பேசாம. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.